So good evening. So இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் இன் பார்ட் நம்பர் 20 அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஷெடியூல் அண்ட் பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஷெடியூல். ஸோ நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட் பார்ட் நம்பர் 20. பார்ட்டை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா while counting it is around to 25 but it is numbering it is only 22 அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக கிளாரிஃபை பண்ணோம். ஸோ தெர் ஆர் தி லாட்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் மேட் இன் டு தட் பார்ட் நம்பர் இன் பார்ட் அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது தான். கான்ஸ்டியூஷன் எழுதியாச்சு, 395 ஆர்டிகல் சொல்லியாச்சு. இட் வாஸ் கம்ப்ரைஸ்ட் இன் டு தட் 25 part while counting and also comprised into that 12 schedule and by way of the supplementary act and rules அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி ஆர்டிகிளுக்கும் ஆக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும். ஸோ இன்னைக்கு பார்ட் நம்பர் 20 அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவுபடுத்தலாம் இல்லையா? வாய்ஸ் கேக்குது நம்ம பிரியங்கா? முதல்ல நான் ஒரு ஸ்டோரியா சொல்லிடுறேன். அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணியாச்சு. ஸோ வாட் இஸ் த மீன் ஆஃப் அமெண்ட்மெண்ட்? அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் நத்திங் பட் இஸ் a சிம்பிள் மாடிஃபிகேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர் இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அடிஷன், சம் கைண்ட் ஆஃப் டெலிஷன் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் சேர்க்கணும் இல்லது கொஞ்சம் நீக்கணும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் பயன்படுத்தலாம். இப்போ ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண வயது வேறையா இருந்தது, இன்னைக்கு வேறையா இருக்கு. இன் ஃபியூச்சர்லயே அது மாறலாம் இல்ல? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாக்களிக்கும் வயது வந்து ஆரம்பத்துல ஸோ வேறையா இருந்தது, இன்னைக்கு 18 இருக்கு, 21 இருந்தது. ஸோ ராஜீவ்காந்தி உங்க பீரியட்ல அதை மாத்தினாங்க இந்த மாதிரி. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் மீன்ஸ் பை வே ஆஃப் தி அடிஷன் அண்ட் பை வே ஆஃப் தி டெலிஷன் அப்படிங்கிறது தான். ஒன்னு சேர்க்கணும் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. ஸோ மாடிஃபிகேஷன் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம மாடிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான். நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7th பார்ட் வந்து இந்தியாவில் இருக்காது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்காது, 7th பார்ட் இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து மேட் இன் டு தட் incorporate into the statehood of the Union of India. So there is no need to maintain the 7th part of that constitution. So it was deleted அப்படிங்கிறது தான். அப்போ ஒன் கைண்ட் ஆஃப் இட் இஸ் டெலிட்டட் சொல்றோம். இப்போ நம்ம வாக்கு என்ன சொல்றது, திருமண வயதை வந்து மாத்தி பண்ணோம். 21 இன்னைக்கு ஆண்களுக்கு இல்ல. ஸோ அது 24 ப்ரொபோஸ்ட் மேரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. ஸோ ஆண்களுக்கு 24, பெண்களுக்கு 21 இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த என்ன சொல்றது மேஜர் மைனர் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுலயும் சில மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் ப்ரொபோஸ்ட் அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் அ மாடிஃபிகேஷன் ஆன் தட் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இது என்ன ப்ரொசீஜர்? நார்மலா ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு, கான்ஸ்டிடியூஷன் பில் பாஸ் பண்றதுக்கு வாட் இஸ் நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா the bill, that means amendment bill, can be introduced either in a ministry or in a private member. So and does not require prior permission of the president. ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ நிறைய இடங்கள்ல வந்து prior permission வேணும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பட் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றதுக்கு ப்ரையர் பெர்மிஷன் தேவையில்லை. ஒரு மினிஸ்ட்ரேட் ஆர் பிரைவேட் மெம்பர் கூட ஒரு பில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சைமல்டேனியஸா பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு தட் மீன் amending the constitution. It is a process of making changes of nation, fundamental law or supreme law. So one kind of changes made onto that fundamental or supreme law அப்படிங்கிறது தான். Because that the procedure of amendment, the constitution is laid down in part number 20 by way of article number 368 of the Constitution of India. So now we are discussing about the character today. So article number 368 பகுதி நம்பர் 20ல இருக்கு. ஸோ எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனை மாடிஃபை பண்ணணும், மாடிஃபை மீன்ஸ் பை கைண்ட் ஆஃப் எப்படி ஆட் பண்றது, எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். இப்போ எதெல்லாம் எல்லாமே மாற்ற முடியுமா சார்? எஸ், எல்லாமே மாற்ற முடியும். சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குங்க. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எவ்ரி ரூல் மேக் ஏ ரூல் and every rule have some exemption. அதுதான் கான்ஸ்டிடியூஷன். பிகாஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் partially rigid and partially flexible. இல்ல ஒரு தாயுள்ளம் கொண்ட, இல்ல தந்தை மாதிரி கடினமான விஷயங்களும் இருக்கும், தாயுள்ள கொஞ்சம் பரிவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா
சோ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா the constitution the parliament cannot amend the basic structure of the constitution. அப்போ என்டையர் கான்ஸ்டியூஷனே மாத்திக்கலாமா? அதான் சட்டத்தை மாத்திக்கலாம்னு சொல்றீங்களே, ஆர்டிகல் 368ல எல்லாமே மாத்திக்கலாம் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் மாத்துங்க. இல்ல நிறைய பொலிட்டிக்கல் இப்போ நிறைய இஷ்யூஸ் அரைஸ் ஆயிட்டு இருக்கிறது போல எல்லாத்தையும் மாத்திரலாமான்னு கேட்டா, so we can't do likewise. So because the parliament has some exemption. So that's why I'm repeatedly telling with you, every rule make a rule. ஒவ்வொரு ரூலும் ஒரு ரோலை கிரியேட் பண்ணோம். But every role has some exemption because Indian Constitution have partially rigid and partially flexible. கொஞ்சம் கடினத்தன்மையும் கொஞ்சம் நெகிழும் தன்மையும் கொண்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் அப்படிங்கிறதுனால என்டையரே மாத்திர முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திர மாட்டாங்க. இல்ல ஆர்டிகல் 360 எதுக்கு எடுத்தாலும் 368 தான். இல்ல இது சரியில்லை உடனே 360 எனாக்ட் பண்ணுங்க, சட்டத்தை மாத்துங்கன்னு சொல்லி சோ எல்லாத்தையும் மாத்திர முடியாதுங்க. சோ the changes made on that fundamental law or the supreme law that அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ the process is clearly established. சரிங்க, இப்போ உங்களுக்கு புரியுதாமா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் பண்ண முடியும் எங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். எஸ். சோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை எதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368ல சொல்றாங்க. ரொம்ப நல்ல வேலிடான கிளாஸ் இன்னைக்கும் கூட. ஒரு 10 நிமிஷத்துல முடிவு பண்ண, ரொம்ப லேட்டா தான் இன்னைக்கு வந்தேன். ஸோ வந்தோடனே கிளாஸ் சொன்ன உடனே சரி டக்குனு சிம்பிளா ஒரு கிளாஸ் போலாமே அப்படின்னு. ஆர்டிகல் 368 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the procedural for amendment of the constitution. So three kind of procedure may be followed by the parliament. இது எல்லாமே எங்க பண்ண முடியும் அப்படின்னா through the way of parliamentary procedural. பார்லிமெண்டால மட்டும் தான் பண்ண முடியும். The act can be, the constitution can be modified or so modified means அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். So the amendment by a simple majority அப்படிங்களா பண்ணலாமா? சிம்பிள் மெஜாரிட்டில தான் பண்ணணுங்க. The procedure that mean amending that constitution, so followed by the simple majority. அதை விட்டாச்சுன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா is amendment by the special majority with ratification of the half of the state legislature அப்படிங்கிறது தான். சோ இப்போ 3 கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ல இந்த அமெண்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணப்படுது. சோ இப்போ நார்மலா பார்லிமெண்ட் தான் செய்ய முடியும். ஒரு சட்டத்தை மாத்தணும் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் பில் பாஸ் பண்ண முடியும். அந்த பில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பில் எப்படி பாஸ் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணலாம், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணலாம். சில பில்ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஆஃப் தட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான். இப்ப குறிப்பா ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தை குறித்து ஒரு சட்டத்தை நீங்க மாற்ற போறீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில இருந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் பாதி ஒப்புதலா நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். சோ புரியுதா உங்களுக்கு பிரியங்கா? இது இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு பழைய வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன், முடிஞ்ச யூடியூப்ல தேடி பாருங்க. சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு போட்டு யூடியூப்ல தேடுங்க. பெனவலன் சிம்பிள் மெஜாரிட்டி போட்டாலும் இந்த வீடியோ லிங்க் கிடைக்கும். அது ரொம்ப நேரம் நல்லா தெளிவா கொடுத்துருந்தேன், ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்தது. சோ ஒரு பில்ல மாடிஃபை பண்ணணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சிம்பிள் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணணும். சில பில் பாஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் தட் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் தான். இப்போ முதல்ல நமக்கு இந்த செக்டாருக்குள்ள உள்ள இந்த அமெண்ட்மெண்ட்குள்ள உள்ள 368 போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சிம்பிள் மெஜாரிட்டி என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி நமக்கு தெரியும். நார்மலா பாத்தீங்கன்னா there are 4 kind of majority in that pursuit of the parliament. So 4 வகையான மெஜாரிட்டி மெயின்டைன் பண்றாங்க. ஒன் இஸ் a simple majority. சிம்பிள் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்லிமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா சோ லோக்சபால எவ்வளவு சீட் இருக்கு, ராஜ்யசபால எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு தெரியும். 543 அண்ட் அங்க வந்து 245 ராஜ்யசபால. அப்போ இந்த 543ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. சில பேர் வந்து அந்த எம்பி இறந்திருப்பாரு, அதனால இப்போ ரீசெண்டா இடைத்தேர்தல கூட தேதியோட தள்ளி வச்சிருக்காங்க இல்ல நிறைய ஸ்டேட்ல. நம்ம பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பர் பாக்குறீங்களா பிரியங்கா? சார் பாக்குறேன் சார். பேப்பர் பாத்தீங்களா? எந்த ஸ்டைல தள்ளி வச்சிருக்காங்க ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லமா, இது நீங்க படிக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம் தான். எனக்கும் மறந்து போச்சுமா, உங்களுக்கு மட்டும் இல்ல. நானும் 2 3 நாள் முன்னாடி பார்த்தேன், டக்குன்னு ஞாபகம் வரல இல்ல, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. சோ இப்போ 2 3 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தல் தள்ளி வச்சிருக்காங்க. சோ அப்ப இடைத்தேர்தல் நடக்க வேண்டிய இடங்கள்ல அந்த சீட் எப்படி ஜார்க்கண்ட் நினைக்கிறேன். ஜார்க்கண்டா மேம்? ஆமா ஜார்க்கண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ அந்த மாதிரி அப்போ அந்த நம்பர் ஆஃப் சீட் வேக்கண்ட் ஆயிரும் இல்லையா. சோ அவுட் ஆஃப் 543க்கு வந்து சில பேர் அன்னைக்கு லீவ்ல இருப்பாங்க, அல்லது சிக் லீவ்ல இருப்பாங்க, அல்லது வந்து அவங்க ஏதாவது கட்சியில இருந்து வெளியேறி இருப்பாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் நம்ம ஷெட்யூல் நம்பர்
ஷெட்யூல் நம்பர் 10ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல ஆன்டி டிஃபெக்ஷனால அவங்க இல்லாம கூட இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ரெமைனிங் எல்லாம் எடுத்துட்டு அவுட் ஆஃப் 543 எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல 50% ஓட் கவுண்டிங் பில் பாஸ் பண்றோம் சார், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாத்த நாங்க நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் எடுத்துக்கங்களேன், இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் வந்து ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. 15 வயசு 14 வயசுல அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஆக்டிவேட்ல இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 2014 அண்ட் 15ல கூட ஐ திங்க் 13 அண்ட் 14 நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இயர்ல கூட பார்லிமெண்ட் நிறைய ப்ரொபோசல்ஸ் இருந்தது, இந்த மேஜர் ஏஜை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்போ 18ங்கிறது 16 அல்லது 15 மாத்திக்கலாம்னு சொல்லி ப்ரொபோசல்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பில் எடுத்து வைப்பாங்க, ஒரு பில் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப இதை இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சிம்பிள் மெஜாரிட்டியில அவங்க பாஸ் பண்ணலாம். அப்படின்னா அன்னைக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவுட் ஆஃப் 543ல எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல 50% அதுக்கு ப்ரொபோசல்ஸ் வந்து அக்செப்ட் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா, அசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, சோ அந்த சிம்பிள் மெஜாரிட்டில பில் பாஸ் ஆயிருச்சு. சோ இல்லையா, இப்படிதான் ஒரு பில் பாஸ் பண்றது. இப்போ அமெண்ட்மெண்ட், ஒரு அமெண்ட்மெண்ட் பில் இப்படிதான் பாஸ் ஆகும் இல்ல. சோ இந்த ஒரு 50% ஸ்ட்ரென்த் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. அதுவே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஓவரால் ஸ்ட்ரென்த் மொத்தம் 543 சீட்ஸ் இருக்குங்க லோக்சபால, அன்னைக்கு 100 பேர் வரலங்க, மிச்சம் இருக்குல பாதி எடுத்துப்பீங்க இல்ல, 543ல 50 தான் இல்லையா. அப்போ எக்ஸாக்ட் வாட் இஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் பார்லிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சோ ஐம் சாரி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இருக்க ஸ்ட்ரென்த்ல 50 எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதுல 50%. ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரென்த்ல எத்தனை பேர் வந்தா வரல அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க, ஓவரால் சிட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுல வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதுல 50% அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ இன்னொரு மெஜாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த், மொத்தம் இருக்க ஸ்ட்ரென்த்ல 2/3, 3ல 2 பங்கு வேணும் இல்லையா. சோ 2/3 ஆஃப் ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும்தான் அது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கோ அத்தனை சீட்ல எத்தனை பேர் வேக்கண்டா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, வேக்கன்ட் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க சீட்ல நீங்க 50% பாத்தீங்க அப்படின்னா அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. திஸ் டைப் ஆஃப் மெஜாரிட்டி ஹஸ் பீன் ஃபாலோட் இன் தி பொசிஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட். சோ சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இது புரியுதாமா உங்களுக்கு? எஸ் சார். சிம்பிள்னா மொத்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கிறதுல 50 பேரு, அப்சல்யூட்னா மொத்த ஸ்ட்ரென்த்துக்கு 50 பேரு, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா மொத்த ஸ்ட்ரென்த் ஆர் பிரசன்ட் ஆர் எத்தனை பேர் வந்திருக்காங்க அதுல 2/3 பார்க்கணும். எஃபெக்டிவ் அப்படின்னா வேக்கண்ட கழிச்சிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதுக்கு பார்க்கக்கூடிய எது மேஜரோ அதுக்கு பாதிக்கு மேல தாண்டணும் இல்லையா. சோ அது பார்க்கறது எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்றோம். திஸ் கைண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சொல்றோம். பட் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் நீட் a simple majority, some kind of amendment need a special majority, and some kind of amendment need a special majority with the ratification of the state with the simple majority. சோ அப்போ ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட நீங்க ஒரு பில் பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல என்ன வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பில்ல வந்து நீங்க பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணிருக்கணும். அதே நேரத்துல அது சம்பந்தப்பட்ட ஸ்டேட்ல அதை ஒத்துக்கிட்டு அவங்க சிம்பிள் மெஜாரிட்டில ஒரு பில் பாஸ் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டும் பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பில் வந்து என்ன செய்யும்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ்க்கு 3 கைண்ட் ஆஃப் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்றோம்னு பார்த்தாச்சு. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான். இப்போ கிளியரா இருக்கா? வந்து இந்த 3 விஷயம் புரியுதா? எஸ் சார். எஸ். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா என்ன மாதிரி பில் எல்லாம் பாஸ் பண்ணலாம் பார்லிமெண்ட்ல? சிம்பிள் மெஜாரிட்டினா எதெல்லாம் சார் குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நியூ ஸ்டேட்ஸ். நம்ம ரொம்ப நாளா அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பிரியங்கா? எஸ் சார். ஆமா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்னு சொல்றோம். அப்போ ஒரு 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 மாநிலத்தினுடைய புதுசா நீ உருவாக்குறதுக்கோ அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கோ நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஸ்டேட் சிம்பிள் மெஜாரிட்டி பயன்படுத்தலாம். அபலேஷன் ஆஃப் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சோ ஒரு விஷயம் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ பிரிவிலேஜஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ salary and allowances, இதெல்லாம் ஷெட்யூல் நம்பர் 2ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, emoluments and salary allowances. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியை பயன்படுத்தலாம்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ண போறீங்க, சட்டத்திலே நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா
கண்டிப்பா அங்க என்ன வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் தட் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்க, ரிமூவல் ஆஃப் தட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இதெல்லாம் பண்ண போற பில் பாஸ் பண்றோம் அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதே மாதிரி ரிசொல்யூஷன் ஆஃப் தட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் அபாலிஷேஷன் ஆஃப் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்றாங்க. நம்ம உங்களுக்கு போன கிளாஸ் ஒரு தெளிவுபடுத்தினேன். என்ன தெளிவுபடுத்தினேன் அப்படின்னா இல்ல ஒரு எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸோ லெஜிஸ்லேச்சர் ஒன்று இருக்கும், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கும் இல்லையா. அண்ட் பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் எம்எல்ஏ இல்லையா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கீழேவையா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மேலேவையா இருக்கும். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், பட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் has been nominated who has been elected by the people directly அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம லோக்சபா ராஜ்யசபா சொல்றோமோ. பட் இந்த ஸ்டேட் கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல வந்து there are only 6 state has been followed. ஒரு 6 ஸ்டேட் மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் சிங்கிள் யூனிகேமரல் பைகேமரல் சொல்லலாம், ஒரு அவை அல்லது 2 அவை. தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேச்சர்ல வந்து யூனிகேமரல் ஒரே ஒரு சிஸ்டம் தான். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. 6 ஸ்டேட்ல நம்ம ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு அபாலிஷன் கிரியேஷன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அந்த பில்லை பாஸ் பண்ணா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பில்லுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்லாம் வேணும் அப்படின்னா ஸோ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அதே நேரத்தில் எக்ஸ்டெண்ட் ஆஃப் தட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஒரு பவர் வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா the ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் நீட் அ கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா விஜய் மாநாட்டில் கூட நடந்தது. கல்வியை வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரணும். அட் பிரசன்ட் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் வந்து ஜெனரல் லிஸ்ட்ல இருக்கு. ஷெட்யூல் நம்பர் 7 பார்க்கும்போது தெளிவுபடுத்தணும். ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் ஜெனரல் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து கல்வி இல்ல, சோ அது ஜெனரல்ல இருக்கு, அதை ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னோம். அப்ப இந்த மாதிரி சோ வித் கைண்ட் ஆஃப் தட் 7th ஷெட்யூலோடைய ஏதாவது விஷயங்கள் ஸ்டேட் கூட்ட நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, லிஸ்ட்ல துறைகளை மாத்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பில் எதை குறிக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் வித் கன்சென்ட் ஆஃப் தட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டை குறிக்குதோ அந்த ஸ்டேட்டோட ஒப்புதல் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஸ்டேட் ரெப்ரசன்ட் பீப்புள் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ரிலேட்டடா நீங்க ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னால என்ன முடிவு பண்ணிடலாம்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் இல்லையா? நம்ம ஷெட்யூல்ல நிறைய அமெண்ட்மெண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 8th ஷெட்யூலே 4 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். 21st அமெண்ட்மெண்ட் 1967, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 71st அமெண்ட்மெண்ட், 92 அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 92 அமெண்ட்மெண்டா 96 அமெண்ட்மெண்ட், 92ல 92லயே பார்த்தோம்ல சார். அத 92 அமெண்ட்மெண்ட் 2002 இல்ல, அதுலதான் போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி ஒரு 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருப்பாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி வந்து 71st எனக்கு ஞாபகம் இருக்கு. 96 வந்து ஒரியா வந்து அது ஃபைனல் போர்ட் தான். ஒரியா வந்து இல்ல ஒரியான்னு மாத்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2011 ஆமா 9th 10th 11th எல்லாம் நம்ம வந்து புதுசா ஷெட்யூல் ஆட் பண்ணிருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்த முடியுமான்னு கேட்டா நெவர். த பார்லிமெண்ட் cannot amend the basic feature of the constitution. நீங்க சட்டத்தை மாத்த போறேன்னு சொல்லி என்டையரமா மாத்திடக்கூடாது.
இப்ப யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, நம்ம வீடு சொல்லுவோம், இந்த வீட்ல வந்து ஒரு சின்ன ரூம் மட்டும் மேல அப்பா மாடி கட்டிட்டாங்க, அதுல ஒரு ரெஸ்ட் ரூமும் ஒரு பெட்ரூம் வேணும்னு சொல்லி யாராவது வீடு கட்ட ஒருத்தர் கொடுத்து அவர் மொத்தமா இடிச்சு வீடு கட்ட ஒத்துப்போமா நம்ம? நோ சார். இல்ல இல்ல, அது மாதிரிதான். சோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும்னா the parliament cannot amend. ஒருவேளை பார்லிமெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியாதுங்க. அதான் வழக்கம் போல எனக்கு கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த முதல்வன் பட டைலாக் தான் ஞாபகம் வருது. எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு எதையுமே பண்ண முடியாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜரல் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்டிமேட் பவர் எங்க வெஸ்டட் அப்படி, அல்டிமேட் பவர் வேர் இஸ் இட் வெஸ்டட் அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்டை தவிர்த்து எதையும் சொல்ல முடியாது. பட் ஈவன் தோ the parliament some kind of rigid manly. இப்போ நான் உண்மை அதுதான், மறுபடியும் அந்த வார்த்தை சொல்ல விரும்புறேன். எவ்ரி ரூல் மேக் ஏ ரூல் அண்ட் எவ்ரி ரூல் ஹேவ் சம் எக்ஸம்ஷன். எல்லாமே எல்லாமே இருக்க மாதிரி தான் தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பிகாஸ் நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 368ல பார்ட் நம்பர் 20 எம்பவர் பண்ணாலுமே சம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, the parliament cannot amend the basic feature of the constitution because it is followed by the Supreme Court of India. Supreme Court வந்து எல்லா அமெண்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் கோயிங் டு மாடிஃபை அப்படின்னா இட்ஸ் நாட் அக்செப்டட் இல்லையா? அது மாதிரி நிறைய பில் பாஸ் பண்ணி நிறைய அமெண்ட்மெண்ட் பில் ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. பிகாஸ் any kind of addition and any kind of deletion is not a worse of that modification. So because any kind of modification or addition maybe change that feature of the constitution, it's not a kind of amendment அப்படிங்கிறது தான். இதைத்தான் 1973ல 1973ல கேசவநந்தா பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, this was ruled by the Supreme Court in the Kesavananda Bharati case 1973. So many points constitute the basic structure of the constitution. So பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த பில் ஏத்துக்க முடியாது. அப்ப அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை மாடிஃபை பண்ணாம, டெலீட் பண்ணாம, ஆல்டர் பண்ணாம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ ஒரு பாயிண்ட் உங்களால பார்க்க முடியுதாமா? கேசவநந்தா பாரதி கேஸை கிளிக் பண்ணிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதா? எஸ் சார். கேசவநந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் another அங்க போட்ட கேஸ் தாமா. கேசவநந்தா பாரதி ஜட்மெண்ட் was a landmark decision of the Supreme Court of that been outlined the basic structure doctrine of the Indian Constitution. எது பேசிக் ஸ்ட்ரக்சர் தெளிவுபடுத்தினாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை தவிர்த்து மற்றதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சோ லைக்வைஸ் sovereign, democratic and republic and nature of the Indian policy and secularism. So separation of power between the legislature and executive and judiciary, federal character, judicial review, freedom and dignity of individual, rule of law, unity and integrity of nation, balance between fundamental right and the directive principle of state policy. This point most important. Balance between the fundamental right and directive principle of state policy, the principle of equality, free and fair election, independence of judiciary. These all are some basic structure. So the parliament cannot amend, cannot make any such kind of amendment into modification or alter அப்படிங்கிறதா by way of utilizing article number 360 in part number 20 of the constitution அப்படிங்கிறது தான் இல்லையா? கிளாஸ் புரிஞ்சதாமா? எஸ் சார். ரொம்ப சின்ன கிளாஸ் தான். சரிம்மா. எஸ் சார். சோ சோ இதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்கு, எப்பெல்லாம் பண்ணாங்க, சோ நிறைய மறுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஷூர் சார். அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன கிளாஸ் தான், ஆனா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். இந்தியன் பொலிட்டி ரெஃபர் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு இந்த மெஜாரிட்டி பில் வேணும். சோ சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. பழைய வீடியோ ஒன்று இருக்குமா, யூடியூப்ல தேடுங்க. என்ன ஓகே சார். நான் கொடுத்தது ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்தது. யூடியூப்ல நீங்க பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி சிம்பிள் மெஜாரிட்டின்னு போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே சார். க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் லிசன் கேட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் எதை எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே சார். கேட்டு நாளைக்கு எனக்கு சொல்றீங்க, கேட்டுங்கிறத சொல்றீங்க. சரியா? ஓகே. ஓகே மை, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ.
நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகே சார். இந்த கிளாஸ் எஸ் உங்களுக்கு சார். யூஸ்ஃபுல்லா இருக்கா பிரியங்கா? எஸ் சார், யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா நம்ம 2 பேர் தவிர யாருமே வர மாட்டேன்றாங்கல்ல. எஸ் சார். மழைக்காலம், கோடைக்காலம், அப்புறம் நான் வரல, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னு ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டு தான் இருக்கு. இப்ப எனக்கே ஒரு டவுட்டும் கூட. ஒருவேளை எஸ். இது உங்களுக்கு வேலிடா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார். எனக்கு பேசிக்கா இப்ப ஸ்டார்ட் பண்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா நான் இருக்கேன் சார். நீங்க நடத்துறது புரியுது சார். நான் புரிஞ்சுக்க முடியுதுல்லம்மா. எனக்கு ரொம்ப நாள் சோஷியல் நாலேஜ் இல்லைனால கொஞ்சம் பேசிக்ல இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் புரியுது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிம்மா. ஒவ்வொரு நாள் புரியுது. கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? சிலபஸ் எல்லாம் படிச்சிட்டீங்கல்ல? ஓ. யூபி சிலபஸ் பாத்தீங்களா? எஸ் சார். நான் பார்த்திருக்கேன் சார். என்னுடைய ஆனா இப்போ சொல்லுங்கம்மா. இப்போதைக்கு குரூப் 2 நான் அடுத்த மாசம் ரிசல்ட் வரனால அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் எழுதி முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல சார், அடுத்து மெயின்ஸ் வரும் இல்லைங்க சார், ஓ, மெயின்ஸ் மெயின்ஸுக்கு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல். மெயின்ஸ் ப்ரிப்பேர். பட் வாட் எவர் தேங்க்யூ. இட் இஸ், பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஹூ ஆர் த பிளான் டு த ஏஜ் ஃப்ரம் 20ல இருந்து 25 வரைக்கும் யாரெல்லாம் இருக்கோமோ லைஃப்ல ஒரு டைமாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தான். எய்தர் வி ஆர் கோயிங் டு வின் எஸ். ஆர் நாட், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு எஸ் டைம் சார், ட்ரை யார் பண்ணு. எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அது நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்கும். அதனாலதான் ஷியோர் சார், ஷியோர். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரியா? குரூப் 2 நல்லா எஃபோர்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் கண்டிப்பா. குரூப் 2க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்தியன் பாலிட்டி தான் டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு நிச்சயம் அதுக்கும் இந்த எஸ் கிளாஸ் சார். சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஓகேம்மா, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட்.